நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தடைகள் விலகும், புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாள். அதே நேரம் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் நண்பர்களிடத்தில் வேலை செய்யும் வேலை ஆட்களிடம் வாடிக்கையாளர்களிடமும் சற்று பொறுமை நிதானத்துடனும் இருக்க வேண்டிய நாள். நன்மை வர அதே நேரம் மன உளைச்சலும் சங்கட்டங்களும் வரும். கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்றி. விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் காரிய ஜெயம். அனுச நட்சத்திரம் மிக மிக பொறுமையுடனும் நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். கேட்ட நட்சத்திரம் சர்வ காரியமும் ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, தனுசு ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். பயணத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும். பயணத்தில் எச்சரிக்கையோடு இருந்தால் சிக்கல்கள் வராமல் காரிய ஜெயத்தை ஏற்படுத்தி கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. பொறுமை நிதானம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது. எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். நிலம், பூமி, குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு மிக பிரகாசமாக கை கொடுக்கும். தனுசில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் பயணத்தின் போது வண்டி வாகனங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும். போராட நட்சத்திரம் அனைத்து காரியம் ஜெயமாகும். உத்திராடம் 1ஆம் பாதம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே காரியம் ஜெயமாகும். நண்பர்களே, மகர ராசி நண்பர்களுக்கு முழுக்க நன்மை வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. தடைகள் அனைத்து விலகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த தனாதானிய வருவாய் கிடைக்கும். மிகவும் பிரகாசமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களுடைய ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதம் சற்று பொறுமையுடன் இருந்தாலே காரிய ஜெயமாகும். திருவோண நட்சத்திரம் எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய, எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஐட்டம் 1, 2 பாதம் சிறு சிறு வரவுகள் மாலை நேரத்தில் பிரகாசமாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, அடுத்து கும்பம் மீனராசி காண்போம்.